முதல்ல திரு வெற்றி செல்வன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒரு எதிர்பாராத ஒரு பெருமழை, கனமழை, அதனுடைய பாதிப்புகள். முதல்ல அடிப்படையில் இந்த பெருமழை பாதிப்புகள்ல இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? இயற்கையினுடைய இந்த சீற்றம் அப்படிங்கிறது வெறும் இயற்கையால் தான் நிகழ்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, இது மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழக்கூடிய ஒரு பேரழிவு அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மேன்மேட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இல்லைன்னா ஹியூமன் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச். இன்றைக்கி குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பேசு பொருளாக, ஒரு அறிவியலாக வளர்ந்துருக்கிறது. அதனுடைய தாக்குதலை நாம் பல்வேறு இதில் பார்க்குறோம். இப்போ இது வந்து மான்சூன் தான், மழை காலம்தான், இயல்பாக மழை பெய்ய வேண்டியதான். ஆனால் இவ்வளவு அதிகமான இன்டென்சிட்டியோடு பெய்வதற்கும், இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுவதற்கும், இந்த மாதிரி ஒரு புயல் மழை உருவாகுவதற்கும் காரணியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். சாதாரணமாக இருக்குது, நமக்கு ஒரு பருவமழையினுடைய இயல்பு தன்மையை மாற்றுகின்ற ஒரு வேலையை காலநிலை மாற்றம் செய்கிறது. அதான் அந்த கிளைமேட் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த புயல் உருவாக்கத்தை எடுக்கும் ஒரு 8 நாள் ஒரு இடத்துல அது இருக்குது. அப்போ இதுவே வந்து ஒரு புதிய ஃபினாமினா, அதோட பேரியர் லேயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அதுவும் இந்த புயல் கணிக்க முடியாத புயல்னு வேற சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ட்ராபிக்கல் மெட்ரோலஜி அவங்க ஒரு 3 ஆய்வறிக்கையை வந்து வைக்கிறாங்க. அதாவது ஃபானி புயல், ஒக்கி புயல், அப்புறம் ஆம்பன் புயல், இந்த 3 ஆய்வு செய்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தற்போது புயலினுடைய தன்மையில் ஒரு பிரத்யேகமான ஒரு மாறுதலை காண்கிறோம். 4லிருந்து 8 நாள் இந்த மாதிரி இருக்குது, தேங்கி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மையங்கள் உள்ள. இது வந்து ஒரு பேரியர் லேயர்ஸ் அப்படின்னு ஒரு புதிய ஃபினாமினா சொல்றாங்க. இது ஒரு காரணமாக. இரண்டாவது, இந்த இன்டென்சிஃபையிங், இந்த புயலினுடைய தன்மை அதிகமாக இன்டென்சிஃபை ஆகுவதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்குன்னா ஏர் பொல்யூஷன் ஒரு காரணமாக சொல்றாங்க. ஏரோசால்ஸ் வந்து ஒரு காரணமாக சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு புயல் உருவாக வேண்டும்னா கடலினுடைய தன்மை, நிலத்தினுடைய தன்மை, காற்றினுடைய தன்மை, இது மூன்றும் சேர்ந்து செயல்படணும். இது இயற்கையாக நிகழக்கூடியது. இன்னைக்கு கடல் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ். இந்திய பெருங்கடலினுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்னைக்கு 28 டிகிரி செல்சியஸ். ஆனால் 26.2 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே போதும் ஒரு புயல் உருவாகிவிடும். 26 இருந்தாலே போதும். ஆனால் இன்னைக்கு 28 ஆயிருக்கு. அரேபியன் சி நம்மளோட அதிகமாக இருக்கு. அப்போ கடந்த இந்த புயலோட கம்பேர் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த புயல் மையம் கொள்வதற்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் பார்க்கும்போது 0.8லேருந்து 1.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அங்கே கடலில் தட்பவெப்பநிலை மாறுதல் ஏற்படுதுங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான காரணியாக சொல்றாங்க. இரண்டாவது இருக்க காரணி தான் இந்த ஏரோசால்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ என்னன்னா, இந்த மாற்றங்கள் இருக்குங்களா, அப்போ இந்த காலநிலை மாற்றம் செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இதுல எல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஆய்வறிக்கை எழுதுறாங்க, இந்தியா கிளைமேட் 2013. அதில் அவங்க சொல்றாங்கன்னா, கடலுடைய பரப்பை நாம் இன்னும் சரியாக கணிக்க தவறி இருக்கிறோம், அந்த போதாமை நமக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சயின்டிஃபிக்காக கடலில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு நாம் இன்னும் கணிக்க தவறிட்டோம். எந்த அளவுக்கு கடல் இன்னைக்கு வந்து ஹீட்டை வந்து உள்வாங்கிட்டு இருக்குன்னா, பெர் செகண்டுக்கு 13 அட்டாமிக் பாம்பு அடிச்சா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அவ்வளோ ஹீட்டை கடல் உள்வாங்கி கொண்டு இருக்கு. அப்போ ஒரு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இந்த அளவுக்கு அதிகமான ஹீட் ஆகிறதுனால அந்த பகுதியில் அதிகமான டிப்ரெஷன்ஸும் அதிகமான சைக்ளோன்ஸும் உருவாகுவதற்கான காரணம் இருக்குது அப்படிங்கிற. அப்போ இன்னைக்கு இயற்கை அமைப்பு அப்படிங்கிறது வேறு ஒரு புதிய நிலைக்கு மாறுதல் அடைந்து கொண்டு இருக்கு. அப்போ இனி இந்த பாதிப்புகள்லாம் நம்ம நிச்சயமா எதிர்கொண்டாகும். என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இன்னும் அதிகப்படியான எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து இது டிரான்சிஷன் பீரியட் தான். ஏன் அப்படின்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது கணிப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு அதை வந்து நம்ம இப்பவே அடைஞ்சிட்டோம். 2025 அது வந்துருச்சு. ஸோ 2050க்குள்ள 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்றாங்க. அதாவது கடந்த ஒரு 10,000 வருடங்களாக பூமியினுடைய சமநிலையை பொறுத்த வரைக்கும் பூமியினுடைய குளோபல் ஆவரேஜ் அப்படிங்கிறது 14 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு, 14 டிகிரி செல்சியஸா. இன்னைக்கு அது வந்து 15.2 டிகிரி செல்சியஸ் ஆகுது. அடுத்த இன்னும் 25 ஆண்டுகளில் அது 16 டிகிரி செல்சியஸ் போகுது. அப்படின்னா வேறொரு புதிய நிலைமை. அப்போ நம்ம டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கோம். இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும் போதே இவ்வளவு மாறுதல்கள், இவ்வளவு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் வந்து பார்க்குறோம். இன்னும் கூடுதலான எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படிங்கிறது வெறும் மழை புயல் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். வெயிலை நம்ம கருத்தில் கொள்வதே இல்லை. 10 மாதம் நமக்கு இனிமேல் வெயில் தான். அந்த வெயில் கொடூரமாக இருக்கும். 2030ஆம் ஆண்டுக்கு பின்பாக அன்லிவபிள் கண்டிஷனுக்கு வெயில் போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வெயிலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இந்த மழையினுடைய தன்மை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், புயலுடைய தன்மை எதிர்கொள்ள, அதோட கூடுதலாக லைட்னிங், நம்மளுக்கு இடி மின்னல் தாக்கி இறந்து போகின்ற சம்பவம் முன்னாடி என்னப்பாச்சும் நடக்கும். இப்போ வருடத்துக்கு அது சம்பவம் அதிகமாக இருக்கு. போன வருஷம் 2000 பேர் இறந்து போயிருக்காங்க மின்னல் தாக்குதல் காரணமாக மட்டும். இந்த 2024ல் இந்த 10 மாசம் செப்டம்பர் வரைக்கும் 272 நாள்ல 255 நாள் இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக்ஸ் இருந்திருக்கு. ஒவ்வொரு நிகழ்வும் அங்கங்க நடந்திருக்கு. அப்போ என்னன்னா, இன்று இதெல்லாம் ரொம்ப அதிகரித்து வருகிற சூழல் இருக்குல்ல, இதெல்லாம் கணிச்சு நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? தடுக்கிறதுக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. தடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு என்னன்னா, இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் புதுவை, கடலூர், சென்னை, இதை ஒட்டிய மாவட்டங்கள். ஆனா
இன்னைக்கு கிருஷ்ணகிரியும் தருமபுரியும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த அளவுக்கு அலர்ட் கொடுக்கப்படலை. இவ்வளவு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. மண் சரிவில் 7 பேர், அதுல 3 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் மீட்பு பண்ணி முழுசா மீட்க முடியல. கிருஷ்ணகிரியில ஊத்தங்கரையில 50 சென்டிமீட்டர் வரலாறு காணாத மழை. இதெல்லாம் இதுல கணிக்கப்பட முடியாத ஒரு நிகழ்வா இருக்கே. அப்ப எதிர்பார்க்கறது ஒரு பக்கம் சரி, இனி கணிக்கவே முடியாதா அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். இல்ல, அதாவது என்னன்னா வெதர் 100% நம்மளால கணிக்க முடியாது, அந்த நம்ம உண்மையை ஒற்றுக்கொள்வோம். ட்ராபிக்கல் ரீஜன்ல அது கஷ்டம். ஆனால் அதோட அக்யூரேசி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய IMD அக்யூரேசி ரேட் என்ன தெரியுமா? 40 to 50%. 40 to 50% தான். இது யார் சொல்றாங்கன்னா, கடந்த செப்டம்பர் மாசம் மிஷன் மாசம்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. வெதருக்கான மத்திய அரசாங்கம் கேபினெட் அப்ரூவலோட 2000 கோடி ரூபாய் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டு இப்போ தான் நம்மளோட அக்யூரேசி ரேட் வந்துட்டு 40 to 50% நம்ம அக்யூரேசி ரேட்டை கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் நம்ம வந்து நமக்கு கோல்ட் பஸ்டாக இருக்கட்டும், ஸ்டார்ம்ஸாக இருக்கட்டும், வேறு விதமான பிரச்சனை எக்ஸ்ட்ரீமிட்டிஸாக இருக்கு, இது குறித்தான அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய போதாமைகள் இருக்கின்றது. எனவே 2000 கோடி ரூபாய் ஒதுக்குறோம். இந்த 2000 கோடி ரூபாயில் இனிமேல் தான் நம்ம சேட்டலைட் கொண்டு வரணும், புதிய கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வரணும், புதிய ரேடார்ஸ் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. எப்போ போன செப்டம்பர் மாதம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம யூனியன் லிஸ்ட்ல, கான்ஸ்டிடியூஷனல் யூனியன் லிஸ்ட்ல வந்து மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே வருது. ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ஏர்லி வார்னிங் ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டியது. அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ஏர்லி வார்னிங்கை வச்சுட்டு உள்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான வேலைகளை மாநில அரசாங்கம் செய்யணும். இதுதான் கான்ஸ்டிடியூஷனுடைய நடைமுறை. இப்போ ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கடல்ல சார்ந்திருக்க என்ன கணிப்புக்கான போதுமான அறிவியல் இல்லை. இந்தியாவில் ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இருக்கு, பூனேல மட்டும்தான் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு டிராபிக்கல் மெட்ராலஜியை படிப்பதற்கான ஆய்வு செய்வதற்கான அமைப்பு என்பது ஒரே அமைப்பு தான் இருக்கு. அப்போ இதனோட போதாமைகள் இருக்குல்ல, இதுல நம்ம வந்து காசு பண்றதில்ல. இந்தியன் ஜியாலஜிக்கல் சர்வே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க டங்ஸ்டன் கிடைக்குது, எங்க மீத்தேன் கிடைக்குது, எங்க ஹைட்ரஜன் கிடைக்குதுன்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய, எங்க நிலச்சரிவு வருது என்பதை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். கடந்த வயநாடு போது இந்த பிரச்சனை பார்த்தோம். அட்லஸ் வந்து இந்தியன் அட்லஸ் வந்து வெளியிடுறாங்க, லேண்ட்ஸ்லைடுக்காக அட்லஸ் வந்து வெளியிடுறாங்க. போன வருஷம் தான் அதுமே வெளியிடுறாங்க. அந்த அட்லஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மட்டும் தான் குறிப்பிட்டாங்களே ஒழிய கேரளாவே இல்லை. 46% நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய மாநிலமாக இருக்கிறது கேரளா. கேரளாவுக்கு உள்ளீடு செய்யவே இல்லை. அப்போ ஒன்றிய அரசினுடைய போதாமை இருக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க கிட்ட தான் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பேஸ் அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்போ ஏர்லி வார்னிங் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கு. அவங்க தரவுகளின் அடிப்படையில் தான் மாநில அரசாங்கம் செய்ய முடியும். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்களோட ஃபெயிலியர் அப்படி தான் நம்ம இது பார்க்கணும். ஓகே திரு வெற்றிச்செல்வன், இன்னும் 31% வர டிசம்பர் மாதம் மழைப்பொழிவு தமிழ்நாடு கேரளாவில் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கணிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு புயல் இருக்குது 7 நாளில் அப்படிங்கிற சில அலர்ட்லாம் வேற கொடுக்குறாங்க. இப்போ இந்த டிசம்பர் மாதத்தை இன்னும் இனி நம்ம எப்படி எதிர்கொள்ளும்? ஆமாம், நமக்கு மான்சூன் வந்துட்டு டிசம்பர் 15 வரைக்கும் இல்லையா? ஆமாம், நீங்கள் வந்து அது தமிழ் மாதத்துலேருந்து நம்ம வந்து பார்க்கணும். புரட்டாசி வரைக்கும் நமக்கு வெயில் இருக்கும். புரட்டாசிக்கு அப்புறம் ஐப்பசி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு அடமலை, கார்த்திகைங்கிறது கனமலை, அதுக்கப்புறம் நமக்கு மார்கழி குளிர்காலம் வரணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ நம்ம மார்கழி வந்து நமக்கு டிசம்பர் 15க்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அப்போ மழை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லைங்களா, இந்த இயற்கையை அவதனித்து வாழக்கூடியதுனா இது ஃபிலாசபிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எவல்யூஷனரிலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். மனிதன் பரிணாம வளர்ச்சியில் இயற்கை கணிக்கின்றார். அந்த கணிப்பின் அடிப்படையில் கூட சில சொல்லாடல்கள் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த 10,000 வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த சமநிலை மாறி இருக்கு. இப்போ இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 10,000 இயர்ஸ் ஹாலோசின் பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, பூமி வந்து லாஸ்ட் ஐசேஜ்லேருந்து மாறி ஒரு சமநிலைக்கு வந்திருக்கு, அடுத்த ஐசேஜ் நோக்கி போயிட்டு இருக்கணும். அப்படி போகாமல் இப்போ வந்து குளோபல் வார்மிங் ஆகிட்டு இருக்கு. அதற்கு காரணம் அப்படிங்கிறது ஃபாசில் ஃபியூயல்ஸ் சொல்றாங்க. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியலாக இருக்கு. இல்ல, நீங்க மேன்மேடுன்னு சொன்னீங்க, அவர் அதுல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அவர் பிலாசபிக்கலா சொல்றாரு. இல்ல, டிபேட்டபிளாவும் இல்ல, மேன்மேட் அல்லது நேச்சர் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு. ஆனா நீங்க கிளியர் கட்டா மேன்மேட் அப்படின்னு சொல்லுங்க. ஐபிசினோட ஆய்வறிக்கை அதுதான். இன்னைக்கு உலக அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிற நோபல் பரிசு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அது அவர் மறுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா கொள்கை அளவில் ஏற்றிருக்கு. நாம ஐபிசிசி 92 இன்டர் கவர்மெண்ட் பேனலோட அந்த அமைப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களான 92 ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கோம். 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கோம். இன்னைக்கு விஞ்ஞானிகளும் அதான் பேசிட்டு இருக்காங்க, பூமி வேற நிலைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, அதாவது என்னன்னா, ப்ரெடிக்ஷன்ஸை விடுங்க. லாஸ்ட் 150 இயர்ஸ் என்ன நடந்திருக்குங்கிற ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி நம்மகிட்ட இருக்கு. லாஸ்ட் 150 இயர்ஸில் இது இருக்குது. ஐஎம்டியோட டேட்டா மட்டும் உலக அளவில் இருக்கக்கூடிய டேட்டா இருக்குது. ஃபாசில் ஃபியூயலேருந்து ஆகிய பண்ணுறதுக்கு ஐஸ்லேருந்து எடுக்கக்கூடிய சர்வே பண்ணக்கூடியது அதனோட அடிப்படையிலேருந்து சொல்கிறாங்க. நமக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 290 ppm தான் இருந்துச்சு கார்பன் டை ஆக்சைடு அளவு, பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க. அட்மாஸ்பியரில் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இன்னைக்கு 420 அப்படிங்கிற இந்த அதிகரிப்பு என்பது மனித செயல்பாட்டின் காரணம் என்று அறுதியிட்டு சொல்லலாம் அப்படின்னு ஐபிசி சொல்லிருச்சு. அது இது நாள் வரைக்கும் நான் அறிஞ்ச வரைக்கும் எந்த ஜேர்னல்லையும் எந்த சயின்டிஃபிக் ஸ்டடியில் அது வந்து மறுக்கலை.
இது நாள் வரைக்கும் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கூடிய அறிவியலாக இருக்கு. எதிர்காலத்தில் மாற்று அறிவியல் வந்தால் ரைட், ஆனா இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கூடிய அறிவியலாக தான் இருக்கு. இது வந்து நம்ம அந்தாதின்னு சொல்லல, ஆண்டாண்டுக்கு இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. இந்த இது ஒரு சயின்ஸ் அடிப்படை இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் சயின்ஸ் இதுதான் சொல்லுது. அதன் அடிப்படையில் இருந்து இந்த டெம்பரேச்சர் லாஸ்ட் 150 இயர்ஸ்ல 1.2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதை இன்னைக்கு யாரும் மறுக்கல. கடந்த 50 வருடங்கள 0.8 டிகிரி செல்சியஸ், நான் சொல்றது எல்லாமே குளோபல். உலக அளவில் 1.2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரீஜனலா அது 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான சேஞ்சஸை உண்டாக்கும். இன்னைக்கு சென்னையோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுங்களா? 36 40 டிகிரி செல்சியஸ். 10 வருடத்துக்கு முன்னாடி அதுக்கு 36 தான் இருந்துச்சு. இன்னைக்கு 36 40 டிகிரி செல்சியஸ் சராசரி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அடுத்த 10 வருடங்கள் 40 பிரீச் பண்ண வரும். இப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அப்ப பிரச்சனை. சரி, அப்ப இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? இனி ஆண்டுக்கு ஒரு புயல், அதுவும் டிசம்பர் மாசம்னா ஒரு என்ன சொல்ற, ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு மாதம்ங்கிற ஒரு மனநிலையே எல்லாருக்கும் வந்துருச்சு. குறிப்பா சென்னை, இப்ப மற்ற மாவட்டங்களுக்கு அது போயிட்டு இருக்கு. போன வருஷம் தூத்துக்குடி, திருநெல்வேலி அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இனி ஆண்டாண்டு இதை நம்ம எதிர்கொள்ள போறோமா? அப்படி எதிர்கொண்டா என்ன பிரத்யேக நடவடிக்கை தேவைப்படுது? உலக அளவில் நாம செய்ய வேண்டியது, உலக அளவில் செய்ய வேண்டியது எமிஷன்ஸ் குறைக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் அதான் பேசுறாங்க, உலக தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. மோடிஜி அவர் கூட போயிட்டு வந்து அந்த 5 நிமிஷத்துக்கு பஞ்சம் சாத்தியமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த உலகமயமாக்கல்ல எமிஷன்ஸை குறைக்கிறது இல்ல அப்படியே நீங்க சொன்னாலும் ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அது என்னன்னா நாம எக்ஸ்டென்ஷன் நோக்கி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. நீங்க அந்த வழியில போலாம், இந்த வழியில சாய்ஸ் இருந்தா ரைட். இல்ல வேற பேரிடர் மேலாண்மையில இதை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற. நீங்க குளோபல் வார்மிங் கட்டுப்படுத்தணும்னா எமிஷன்ஸை குறைக்கணும். 2030க்குள்ள 50% குறைக்கணும். 2050க்குள்ள அது நெட் ஜீரோ குறணும். இந்தியா டார்கெட் 2070 ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. நான் சொல்றது எல்லாம் அரசு கொள்கை அடிப்படையில் சொல்றேன். இது வந்து இது அரசு யாரும் மறுக்கல. இந்தியா இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது. கிளைமேட் சேஞ்சை ஏற்றுக்கிட்டோம். நாம 2070ஆம் ஆண்டுக்குள்ளாக கார்பனை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான டார்கெட் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அதற்கு முன்பாக தமிழக அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் இங்க கிளைமேட் மிஷன் அறிவிச்சிருக்கோம். அப்ப கொள்கை அளவுல இருக்கு, நடைமுறையில நாம அதை செயல்படுத்துறதுங்க தான் பிரச்சனை. இன்னும் நாம உலகமயமாக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜிடிபி சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் பண்றோம் இல்லைங்களா? அதுதான் பிரச்சனை. அப்ப அந்த ரெஸ்டோரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும், அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு. அப்ப அந்த மாற்றத்தை இனிமேல் புதிய இயல்பு இப்படித்தான் இருக்கு. இதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வரல, இந்த புயலினுடைய பிரச்சனை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி IMD வார்னிங். இப்ப நடந்திருக்க விஷயங்கிறது இது மழைப்பொழிவு அல்ல, புயலினுடைய தாக்குதல் காரணமாக நிகழ்ந்து இருக்கக்கூடிய ஃபிளாஷ் ஃப்ளட். நீங்க அது ரெண்டுக்கான வேறுபாடு இருக்கு. மழையினால் வரக்கூடிய அர்பன் ஃப்ளட்டிங் வந்து நமக்கு சென்னை போன்ற இடத்துல பெரிய அடர்த்தியாக இருக்கக்கூடிய நகரம், பாப்புலேஷன் டென்சிட்டியா இருக்கு, அந்த இடத்துல நடக்குது. ஆனா இது புறநகர பகுதி நடந்திருக்கு இல்லைங்களா? மற்ற மாவட்டங்களில் கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு, திருவண்ணாமலை நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் இதை ஃபிளாஷ் ஃப்ளட்னு சொல்றாங்க. அதாவது குறுகிய நேரத்தில் அதிகமான மழை வந்து அடிச்சு தள்ளிட்டு போயிருக்கு, தண்ணி போயிருக்கு. இதுக்கான வார்னிங் IMD கொடுத்திருக்கு. இப்போ IMD பொறுத்த வரைக்கும் இந்த புயல் எப்போ போகும், இங்கே போகணுங்கிறதுக்கான சரியான தரவு அவங்க கொடுக்காம இருக்கலாம் இல்லையா? 30ஆம் தேதி 2 மணிக்கு அவங்க கொடுத்த புல்லட்டின்ல கிருஷ்ணகிரிக்கு, திருவண்ணாமலைக்கு ஃபிளாஷ் ஃப்ளட்டுக்கான வார்னிங் கொடுத்துருக்காங்க, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தான் மாநில அரசாங்கத்தோட ஃபெயிலியர் இருக்கு. அப்போ இந்த மாவட்டங்களுக்கு ஃபிளாஷ் ஃப்ளட் வரும் என்பதற்கான வார்னிங் இருக்கு. அப்போ அது இருந்து நம்ம செயல்படுத்தலாம். அப்போ நமக்கு என்னன்னா, இப்போ புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழகத்தில் எந்த இடத்திலும் நமக்கு காலநிலை மாற்றத்தின் காரணமாக புதிய சூழல் உருவாகலாம். அதற்கான தயார் நிலை எப்படி இருக்கு? நாம ஒன்றிய அரசாங்கத்தில் கேட்க வேண்டியது. இப்போ ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒன்றிய அரசாங்க அனுமதி தான் இருக்கு. ஆனால் நாம இங்க தனியார் டிபார்ட்மெண்ட் செய்யற முடியல, கீழடி ஆய்வுகள் செய்யற முடியல. அந்த மாதிரி மாநில அரசாங்கம் நம்ம வெதர் ஸ்டேஷன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. மாநிலத்துக்கான இங்க ஸ்பெஷல் சேட்டலைட் வந்து கேளுங்க. இங்க வந்து மெட்ரோலஜிக்கல் ட்ராபிக்கல் மெட்ரோலஜிக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேளு, எய்ம்ஸ் கேட்கறோம் இல்லையா? அது மாதிரி கேளு. அந்த முன்னெடுப்புகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுல வெள்ள பாதிப்புக்கு நிவாரணம், ஆனா பிரிவென்ஷனை பத்தி நம்ம பேசல இல்லையா? உயிர் போவை தடுப்பதற்கு நம்ம பேசலையா? அந்த கட்டமைப்பு நம்ம எப்படி கொண்டு போறோம், டவுன் கண்ட்ரி பிளானிங் எப்படி கொண்டு போறோம், அந்த யோசனைகள், அந்த முன்னெடுப்புகள் தேவை செய்யப்படணும்ன்றீங்க. ஓகே.